ஓகே, நான் முடிஞ்சது. இப்போது அடுத்தபடியாக உங்களின் ஒருங்கிணைப்பாளரான ஜானகிரி அவர்கள் யார் எந்தெந்த அதாவது எந்தெந்த இசையை போட்டி போட்டியில் கலந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் மட்டுமே அவர்கள் பேர் கூப்பிட்டு அழைப்பவர்கள் மட்டும் வர வேண்டும். சேர்ந்து மற்றவங்க யாரும் வர வேண்டும். நிகழ்ச்சி தொடர்கிறது. அந்த மாதிரி இன்று வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வர்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் இந்த மனமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது அம்பேத்கர் அவர்களை பற்றி நமது அம்பேத்கர் 55வது நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது. இதுபோல நம்ம வேற யாருமே மற்ற ஊர்களே சரி எங்கேயும் கொண்டாடப்பட மாட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாங்கன்னா நீங்க கொஞ்சம் தயார் பண்ணி உட்காந்து கேட்கணும், ரசிக்கணும். இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இசைப்பு, அதாவது நீங்க வந்து இசை மியூசிக் டைரக்டா சினிமாவில பார்த்துருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம நேரடியாக வந்து எப்படிலாம் வாசிக்கிறாங்க இசைக்குழு அவர்கள் வர போறாங்க. சரி, இன்று முழுவதும் நம்ம ஃபர்ஸ்ட் பேச போறது கிஷோர் குமார் அவர்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பத்தி ஒரு சில கருத்துக்களை தெரிவிப்பாங்க. நீங்க கேளு. கிஷோர் குமார் வாங்க. எல்லாரும் கொஞ்சம் கிளாஸ் தட்டினீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அவரும் கொஞ்சம் பயப்படாம பேசுவாங்க. இப்ப அவர் பேசுவாரு, நீங்க எல்லாம் கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிஷோர். நான் 3ஆம் வகுப்பு போறேன். நான் டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றி பேச வந்துள்ளேன். அவர் 1891ஆம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலத்தில் பிறந்தார். அவர் தந்தைய பெயர் ராம்ஜி சாக்பால். அவர் தாயார் பீமாபாய். அவர்களுக்கு 19 மகனாக பிறந்தார். அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் பாடுபட்டார். அவர் 20 பவனம் படித்து 20 கிராமத்து முத்தமிக்கமாக நம் நாட்டுக்காக அண்ணா அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு மறைந்தார். இத்துடன் சுற்றுலா நன்றி, வணக்கம். நன்றி கிஷோர் குமார். நீங்க போய் மெட்ரோ உட்காந்துக்கங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இரண்டாவதாக அவங்க உற்சாகப்படுத்த வகையில ஒரு நடனம் ஆட போறாங்க. அவங்க யாரும் கேட்டாங்கன்னா நான் சொல்ற பேர் மட்டும் பேசிக்கோங்கம்மா. திவ்யா, சகுந்தலா, சுமித்ரா, ஜெயபாரதி, ஹேமாவதி, பவித்ரா, பார்கவி, ஆர்த்தி. வாங்கம்மா. அங்க போங்க, அங்க போ. கொஞ்சம் நேரம் கிளாஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இங்க பாரு எப்படி நிக்க சொன்னாங்களே அதுல பண்ணலாம். அம்மா வெளிச்சமே தெரியலப்பா. வெளிச்சமே தெரியல. எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து கோஆபரேட் பண்ணுங்க கொஞ்சம் ப்ளீஸ். எல்லாம் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. நீண்ட நேரம் நிகழ்ச்சி சொல்லு. நீண்ட நேரம் இப்பவே எழுதிட்டீங்கன்னா எல்லாரும் சரிம்மா. இப்ப எல்லாம் பாருங்க. அல்ல நீங்க போங்கம்மா.
இந்த நடன மாணவர்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்க எடுத்துட்டு போலாமா? போங்க போங்க. நான் கூப்பிடுறவங்க மட்டும் வந்தா போதும். சரிங்களா? அடுத்ததா அமைதியா இருங்கம்மா கொஞ்சம். நீங்க தான் அவங்க டான்ஸ் ஆடுறவங்களாம் கொஞ்சம் வழிவிட்டீங்கன்னா அவங்க இடத்துல போய் அவங்க உட்காந்துக்குவாங்க. அடுத்த மூணாவது வரப்போது பார்கவி. அவங்க வந்து டாக்டர் அம்பேத்கர் பத்தி பேச போறாங்க. பார்கவி கம்ப்யூட்டர். பார்கவி பேச போறாங்க. கொஞ்சம் அமைதியா நினைக்கிறேன். சரி பதியம் கொஞ்சம் அமைதியா இந்த கவி வார்த்தைக்கு பேசுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவி பாரதி. நான் 6ஆம் வகுப்பு மாணவி. நான் டாக்டர் B.R. அம்பேத்கரை பற்றி பேச வந்துள்ளேன்.